மரணத்தை வென்ற மணவாளன் இயேசு கிறிஸ்துவின் அற்புத வார்த்தை கேட்கிற அன்பர்களே, இதோ அவர் கொடுக்கிற ஒரு ஆலோசனை என்ன? சங்கீதம் 115:17. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நமக்கு அவர் செய்த நன்மைகள் ஏராளம். இன்று நாம் பிராணவாயு இல்லைன்னா எப்படி உயிர் வாழ முடியாதது போல, இன்றைக்கு மனுஷனுடைய ஆத்மாவுக்கு வேண்டிய சமாதானம், விடுதலை, பாவத்தின் ஜெயம், இப்படி பல நன்மைகளை அவர் தர வல்லவர். ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? உயிரோடு இருக்கக்கூடிய மனுஷர்களாய். பிரியமானவர்களே, மௌனத்தில் இறங்குகிறவர்கள் மரித்தவர்கள் துதியார்கள். இன்று உங்கள் வாழ்விலே சுயம் சாகவும் பெருமை சாகவும் நான் என்கிற அகந்தை சாகவும் தேவன் நமக்கு வழிகாட்ட வல்லவர். அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் செய்த நன்மைகளை எண்ணி ஸ்தோத்தரிப்போம். அவர் செய்யப்போகிற அதிசயங்களை எண்ணி அவரை துதிப்பாடுவோம். இன்று முதற்கொண்டு உங்கள் வாழ்க்கையில எல்லா சஞ்சலங்கள், துயரங்கள், துக்கம் மாறும். அன்று பவுலும் சீலாவும் சகோதரர்களாய் கட்டப்பட்ட நிலைமையில சிறைச்சாலையில துதித்த போது பிறருடைய கட்டுகள் அகன்றது போல இன்று நாம் ஒரு தீர்மானம் எடுப்போமா? இந்த வசனத்தின்படி ஒரு நாளும் ஆவிக்குரிய மரணம் நமக்குள் வந்து விடாதபடி கர்த்தருக்குள்ளே நிலைத்திருப்போம், வாழ்ந்து மகிழ்ந்திருப்போம், பிறரை மகிழ்விக்கிற பாத்திரங்களாக இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படியே ஒவ்வொருடைய கண்கள் திறக்கப்படட்டும், நாவு திறக்கப்படட்டும். நன்மை செய்கிற கர்த்தரை புகழ்ந்து பாடி துதிக்க அருள் தாரும். இயேசுவின் நாமத்தினாலே கசப்பு, வைராகியங்கள், வியாதி, விக்கனங்கள், சாபங்கள் முறிக்கப்படட்டும். இயேசுவின் மூலமாக வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். துதியினால் ஜெயம் பெற்று எப்போதும் வாழ்ந்திருக்க உங்களுக்காய் திறப்பில் என்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரர் மணிகையர். காட் பிளஸ் யூ.